அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் ஆண்டுதோறும் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் எனப்படும் தொடக்க கல்வி பட்டய தேர்வினை நடத்துகின்றது. அந்த வகையில் 2026 ஆண்டிற்கான தொடக்க கல்வி பட்டய தேர்வானது மே ஜூன் மாதங்களில் நடைபெற உள்ளது. அதற்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. தற்பொழுது தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுத இருக்கும் தனித்தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுத விரும்பும் தனித்தேர்வர்கள் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுத இருக்கும் தனித்தேர்வர்கள் விண்ணப்பிப்பது குறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். அதுக்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுகள், தேர்வு குறித்த அறிவிப்புகள், தேர்வு கால அட்டவணை, தேர்வு முடிவுகள் போன்ற அனைத்து தகவல்களுமே வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுத விரும்பும் தனித்தேர்வர்கள் விண்ணப்பிப்பது குறித்து வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்லயே நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நோட்டிபிகேஷன் டைப் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. டிஇ டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் மே ஜூன் 2026 பிரைவேட் கேண்டிடேட் நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தனித்தேர்வர்கள் விண்ணப்பிப்பது குறித்து தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை தொடக்க கல்வி பட்டய தேர்வு மே ஜூன் 2026 தனித்தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்றல் குறித்த செய்தி குறிப்பு. மே ஜூன் 2026 மாதங்களில் நடைபெற உள்ள தொடக்க கல்வி பட்டய தேர்விற்கு தனித்தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்பும் தனித்தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அவ்விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் சான்றிதழ்களின் அனைத்து நகல்களையும் கண்டிப்பாக இணைத்து தேர்வர் வசிக்கும் மாவட்டத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக கீழ் குறிப்பிட்டுள்ள தேதிகளில் விண்ணப்பிக்க வேண்டும். மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் வெப் கேமரா பொருத்தப்பட்டுள்ளதால் அந்நிறுவனங்களிலேயே புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து தேர்வு கட்டணத்தினை செலுத்த வேண்டும். தேர்வு கட்டண விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாடத்திற்கும் ரூபாய் 50, மதிப்பெண் சான்றிதழ் முதலாம் ஆண்டு ரூபாய் 100, மதிப்பெண் சான்றிதழ் இரண்டாம் ஆண்டு ரூபாய் 100, பதிவு மற்றும் சேவை கட்டணம் ரூபாய் 15, ஆன்லைன் பதிவு கட்டணம் ரூபாய் 70. இந்த கட்டணத்தை மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் விண்ணப்பிக்கும் போது செலுத்தப்பட வேண்டும். தேர்வு கட்டணம் செலுத்த மற்றும் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய நாட்கள் 26/3/2026 பிற்பகல் முதல் 3/4/2026 வரை ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர மற்றுள்ள நாட்களில் விண்ணப்பிக்கலாம். சிறப்பு அனுமதி திட்டம், அதாவது தட்கல் முறையில் விண்ணப்பிக்க 26/3/2026 முதல் 3/4/2026 வரையிலான தேதிகளில் விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில், அதாவது தட்கல் மூலம் 6/4/2026 மற்றும் 7/4/2026 தேதிகளில் விண்ணப்பிக்க வேண்டும். சிறப்பு அனுமதி கட்டணம் ரூபாய் 1000. தகுதியற்ற தேர்வர்களின் விண்ணப்பங்கள் ரத்து செய்யப்படும். தபால் வழி பெறப்படும் விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். இவ்வாறு அரசு தேர்வுகள் இயக்குனர் அவர்கள் செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே ஏற்கனவே தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத தனித்தேர்வர்கள் 2026 ஆண்டு நடைபெற உள்ள தொடக்க கல்வி பட்டய தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் பொழுது ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் சான்றிதழ்களின் அனைத்து நகல்களையும் கண்டிப்பாக இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்காக அந்தந்த மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான தேதி 26/3/2026 முதல் 3/4/2026 வரை. இதற்கு விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்கு திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் மே ஜூன் 2026 அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் கேபிட்டல் லெட்டர், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க as per சர்டிபிகேட், செக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, மேல் ஃபீமேல் கொடுத்திருக்காங்க, உங்க ஜெண்டர்ல டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கிளாசிபிகேஷன் BC, BCM, DNC, MPC அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க கிளாசிபிகேஷன் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கேண்டிடேட் ஃபோன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ID நம்பர் as per certificate, medium, residential address with pin code. The candidate should apply for all the failed subject
அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எந்த இயர்ல எந்த சப்ஜெக்ட்டுக்கு தனி தேர்வராக விண்ணப்பிக்க வேண்டுமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேரா டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கேண்டிடேட் சிக்னேச்சர் பண்ண வேண்டும். இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்திருக்காங்க. போட்டோ காப்பீஸ் ஆஃப் த மார்க் ஷீட் மஸ்ட் பி என்க்ளோஸ்ட் ஃபார் த சப்ஜெக்ட் ஆல்ரெடி பாஸ்ட் அதர்வைஸ் ரிசல்ட் will not be released அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. முன்பு தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் சான்றிதழ்கள் அனைத்தையும் இந்த விண்ணப்ப படிவத்துடன் இணைக்க வேண்டும். ஆகவே 2026 ஆண்டு மே ஜூன் மாதங்களில் நடைபெறவுள்ள தொடக்க கல்வி பட்டய தேர்வு டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் எழுத இருக்கும் தனி தேர்வர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.